அவர் வீட்டுக்கு அடங்க மாட்டாரு, தண்ணி அடிப்பாரு, காசு கொடுக்க மாட்டாரு, பெத்தவங்களை அடிப்பாரு, அவன் தான் ஹீரோவா இருப்பான். இல்ல நான் அப்படி சொல்லல, அது தப்புன்னு சொல்லல, அது மாதிரி தான் இருந்திருக்கு இல்லையா? இல்ல நான் அப்படி தப்பு சொல்லல. இதுவா எஸ்ஆர் பட கதையா? இல்ல கொஞ்சம் டிராகன் ஞாபகம் அது சொல்லல. ஐடியாவா அவ்வளவுதான் இருந்தா. நான் இப்படி ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு ஒரு 9 to 5 வேலைக்கு போயிட்டு வந்தவன் ஒரு வீட்டுக்கு வந்து தேவையான பொருளை வாங்கிட்டு, அப்பாவுக்கு தைலம் வாங்கிட்டு, பொண்டாட்டிக்கு இது வாங்கிட்டு, ஒரு 2 கட்டப்பையை தூக்கிட்டு வர்றவன் ஏன் ஹீரோவாவே இருக்க முடியாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியில வந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி ஒருத்தனை நம்ம ஏன் ஹீரோவை பார்க்க மாட்டோம், அவன் லைஃப்ல இன்னும் ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் இல்லையா, அட்வென்ச்சர்ஸ் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரைட்டர் சொன்னிருந்தாரு, பிரசன்னா அந்த ரைட்டர் சொன்னாரு, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் படம் தான் எழுதலான்னு இருந்தோம், ட்ரெஷர் ஹண்ட் எழுதலான்னு இருந்தோம், ஒரு இது மாதிரி எழுதலான்னு இருந்தோம், ஒரு பெரிய ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலான்னு இருந்தோம் ரேக்லா ரேஸ் வச்சு. அப்புறம் எழுதி சரி வேற என்ன அட்வென்ச்சரஸா ஏதாவது என்ன எழுதலான்னு பார்த்தா இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறது பெரிய அட்வென்ச்சரா இருக்கு, அதே எழுதிருவோம்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.